ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரங்கிக்காயும் கேழ்வரகும் வச்சுருக்கேன். இந்த பரங்கிக்காயும் கேழ்வரகையும் வச்சு ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி. இது நீங்கள் வந்து கொழக்கட்டை மாதிரி செய்யலாம், இல்லை ரவுண்டாக தட்டையாக நம்ம அதிரசம் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். 2-3 நாளைக்கு கெட்டு போகாது. ஃபென்டாஸ்டிக் ரெசிபி, ஹெல்த்தி ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வைக்கிறேன். கடாய் நல்லா சுடட்டும். நான் வந்து 1 கப்பு பரங்கிக்காய் இல்லை மஞ்சள் பூசணி என்ன வேணால் சொல்லலாம். இது 1 கப்பு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சங்க்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது என்ன பண்ணுறேன், இதை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுறேன். இப்போ இந்த தண்ணியில் இது நல்லா வேகட்டும். சாஃப்டாக மூடி போட்டு வேக வைப்போம். இது சாஃப்டாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். ஹாட் வாட்டர் சேர்க்க. ஸ்டவ்வை நான் ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணுவேன். பாருங்க, நல்லா வெந்தெடுத்து ஃப்ளேமை ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். நான் இது 250 ml 1 கப்பு. 250 ml கப்பில் நான் 1 கப்பு ராகி எடுத்திருக்கேன், கேழ்வரகு எடுத்திருக்கேன். இது வந்து ஆர்கானிக் கேழ்வரகு மார்க்கெட்லேருந்து டைரெக்டாக வாங்கினது. இதுக்கு இதே மெஷர்மெண்ட்டில் 3/4 கப்பு வெல்லம். நான் வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போது இதில் சேர்த்துருங்க. வடிகட்டி வச்ச வெல்லத்தை சேர்த்துருங்க. வெல்லம் ஸ்லைட்டாக ஒரு கொதி வரட்டும். வெல்லம் நல்ல ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்பூனில் ஒரு 3/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்ச் உப்பு, நம்மளோட கேழ்வரகு இருக்குல்ல, இது இப்படியே சேர்த்துருங்க. அதில் சேர்த்துட்டு கேழ்வரகை கட்டிப்படாமல் கலரிண்டே வாங்க. இந்த ஸ்டேஜில் துருவின தேங்காய் வச்சுருக்கேன். அது ஒரு பிடிச்ச பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுங்களேன். அது கூடவே வறுத்த திராட்சை, நெய்யில் வறுத்த திராட்சை, நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு போட்டுட்டு நல்லா கிளறி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை ஸ்லோலி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் பந்து மாதிரி வருது. ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வந்ததுக்கப்புறம் இதை உருண்டையாக பிடிச்சி கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிக்கலாம், இல்லை அதிரசம் மாதிரி தட்டி வேட்டில் வேக வச்சு எடுக்கணும். சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஸ்டீமர் வைக்கிறேன். கீழே தண்ணி விட்டுருக்கேன். இது கொதிக்கட்டும், நல்லா ஸ்டீம் வரட்டும். ஸ்டீம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க. தட்டில் இந்த மாதிரி நெய்யோ எண்ணெயோ, நான் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் ஸ்வீட்டுன்றதுனால. இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிட்டேங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த மாவு இருக்குல்ல, நல்லா அப்படி உருட்டுங்க. அந்த மாதிரி உருளும். இதில் வச்சுருங்க. கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. ஏதான ஒரு ஷேப், இந்த ஷேப் அந்த ஷேப்புன்னு இல்லை. இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இன்னொன்றுத்துலேயும் நெய் சேர்த்துக்கிறேன். தண்ணி தொட்டுக்கோங்க. நல்லா எடுங்க.
இந்த மாதிரி இப்படி தட்டி வச்சுக்கோங்க. ஸ்டீமருக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு, தட்டில் அசம்பிள் பண்ணுங்க. இப்போது அந்த ஸ்டீமர் நல்லா தண்ணி சூடு வரட்டும். அதுக்கப்புறம் அதை இறக்கிட்டு 15 மினிட்ஸ் வேக வச்சோம்னா நம்மளோட அட்டகாசமான நம்ம ராகியும் மஞ்சள் பூசணி வச்ச ஸ்வீட்டு ரெடி. நம்மளோட தண்ணி நல்லா கொதிக்குது, ஸ்டீம் வர ஆரம்பிக்குது. இப்போ இதில் இதை அப்படியே இறக்கிட்டு மூடி போட்டு எக்ஸாக்ட் 15 மினிட்ஸ் நம்ம வச்சு எக்ஸாக்டாக 12 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டீமர்லேருந்து மெதுவாக எடுக்கலாம், கையில் வைக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணும். மூணு என்ன பண்ணலாம், இதுலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துருங்க. கம்ப்ளீட்டாக ஆறட்டும். நம்மளோட அந்த கேழ்வரகு சூட்டு தயார். ஸ்லைட்டாக அப்படி பண்ணிங்கன்னா அப்படி வந்துடும் வெளியில். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்படி வந்துடும். இப்போது இது ரெண்டும் இப்படி இருக்கட்டும். இதை நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பிஸா கட்டர் இருக்குல்ல, இதை வச்சு கட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம மஞ்சள் பூசணியும் கேழ்வரகும் வச்சு செஞ்ச ஒரு ஸ்வீட்டு அட்டகாசமாக தயாரிட்டு. இது நீங்கள் சொன்ன மாதிரி குழக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம், தப்பு கிடையாது. கேழ்வரகும் மஞ்சள் பூசணி வச்ச செஞ்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி அட்டகாசமாக இருக்கும். அதே நேரத்தில் ஹெல்த்தி ரெசிபிங்க பாருங்கள், விட்டிங்கன்னா பஞ்சு மாதிரி வரும். இது ஒரு வாரம் வச்சுன்னு சாப்பிடலாம், கெட்டு போகாது. எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜன்.